சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சவுதிக்கும் ஹவுதிகளுக்கும் இடையிலான இந்த மோதல் அப்படின்றது வந்து சமீப நாட்களில் நிறைய செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும். ரெண்டு பேருமே இஸ்லாமிய நாடுகள் தான், இரண்டு பேரும் அரபு மொழி பேசக்கூடிய நாடுகள் தான். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள எதனால வந்து இந்த சண்டை அப்படின்றது அதிகரிக்குது? இவங்க ரெண்டு பேருக்குமான முரண்பாடுகளினுடைய வரலாறை கொஞ்சம் சொல்லுங்க சார். சரி, இப்போ வந்து சவுதி வந்து ஒரு நாடு, சவுதி அரேபியா. ஹவுதிஸ் இருக்கிறது வந்து இன்னொரு நாட்டில். அவங்ககிட்ட வந்து தனி அதிகாரம், தனி ஆட்சி கிடையாது. அவங்க இருக்கிறது ஏமனில் அதிகாரத்தில் இருக்கிறது வந்து சவுதி எய்டட் ஆட்சி. ஓகே, அங்கே வந்து ஒரு போராளி குழுவாக அங்கேயே பிறந்து வளர்ந்த இனக்குழு போராளி குழுவாக இருக்கிறவங்க வந்து ஹவுதிஸு. அந்த ஹவுதிஸுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது யாருன்னா ஈரான். ரொம்ப சிம்பிள், நம்ம எல்லாருக்கும் தெரியும். சவுதி அரேபியா ஈரான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஷியா சன்னி. ஸோ ஹவுதிஸ் வந்து ஷியா பிரிவு. அங்கே ஆட்சியில் இருக்கிற மற்ற ஆட்கள் சப்போர்ட் பண்ணுற சவுதி சப்போர்ட் பண்ணுற அந்த ஆட்சி வந்து சன்னி பிரிவு. சாதா மேட்ரு. அதனால் இது வந்து காலங்காலமாக தீராத பகையை வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் உண்டாக்கி வச்ச விஷயம் அது. நீ வந்து எப்படி பார்த்தாலும் அவங்கள்ட்ட வந்து சொல்லி இந்த மாதிரி இவங்க சன்னி பிரிவு, சியா பிரிவு, நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்லி இந்த இது வந்து வெறும் மதத்துக்காக இல்லை, அதிகாரத்துக்காக. இந்த ஏரியாவில் வந்து ஈரான் வந்து கை ஓங்கிருச்சு அப்படின்னா மெக்கா மதினா முழுக்க வந்து எல்லாமே மொத்தம் உலக முஸ்லீமுக்கு வந்து அவங்க தான் தலைவராகிடுவாங்க அப்படின்னு. அஜுஜோ அப்போ நீ என்ன செய்யணும், நீ சண்டை போடு அப்படின்னு சொல்லப்பட்டு சொல்லி அதுக்கு ஆயுதம் கொடுத்து அந்த ஆயுதத்துக்கு பதிலாக வந்து இங்கே பெட்ரோலியத்தை வாங்கிட்டு அப்புறம் வந்து அடிக்க வந்தான்னா திருப்பி நான் வந்து உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு அதுக்கு காசை வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு எடுப்பார் கைப்பிள்ளையாக இங்கே வந்து ரெண்டு பேர் வந்து மாறி பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இதுதான் இது வந்து என்னென்னா, உலகத்தில் கொஞ்சம் யோசிக்க தெரிஞ்சு அடுத்தவனை அடிமைப்படுத்த தெரிஞ்ச அமெரிக்கா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், இவங்க வந்து இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்டு முன்னாடி இந்தியாவிலேருந்து எல்லாத்தையும் அடிமைப்படுத்தினாங்க. அப்புறம் எல்லாம் வந்துச்சு வச்சுங்க. இந்த பக்கம் மிடில் ஈஸ்ட்டு, ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, இதில் இருக்கிற வளங்கள் எல்லாத்தையும் வந்து சுரண்டி வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. அதில் மிடில் ஈஸ்ட்டில் வந்து மாற்றி சண்டை போட்டு இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பிரயோஜனம். அப்படிங்கிறது ஆயுத விற்பனையில் தான் வந்து அவங்களுக்கு பெரிய காசு. ஆயுத விற்பனை சும்மா எப்படி யாருமே அடிக்க வரல அப்படின்னா எப்படி வந்து ஆயுதம் வாங்குவாங்க? ஸோ இங்கே வந்து நமக்கு தமிழ்நாட்டில் வந்து சமூக விரோதிகளே இல்லை. இப்போ கோயம்புத்தூரில் ரேப் நடந்துச்சு, அது மாதிரி ரேப்பே கிடையாது, ஒன்றுமே இல்லை, எல்லாம் சேஃபாக இருக்காங்க. 24 மணி நேரம் வந்து நம்ம காந்திஜி சொன்ன மாதிரி வந்து ஃபுல்லாக சேஃபாக போகிறாங்க அப்படின்னா போலீஸ் எதுக்கு? அப்போ போலீஸ்க்கு துப்பாக்கி எதுக்கு? அந்த மாதிரி தான் அங்கே வந்து எல்லாம் சண்டையை மூட்டி விட்டு பிரச்சனை. ஆனால் குறிப்பாக இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் வந்து யார் அதிகாரத்தை கைப்பற்றுறதுன்றதுல வந்து ஈரானும் சவுதியும் ரொம்ப போட்டி இருக்கா? கண்டிப்பாக. இதில் வந்து எப்படின்னா ஷியாவா சனியா. இப்போது சவுதி அரேபியா வந்து சன்னி பிரிவு. அந்த நாட்டில் தான் வந்து மெக்கா மதினா இருக்குது. ஓகே, எப்படி பார்த்தாலும் வந்து இங்கே ஜெருசலத்தில் இன்னொரு முக்கியமான அலெக்ஸா மசூதி இருக்குது. அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான இடம், இப்போ 3 மதத்துக்கு முக்கியமான இடமா இருக்குது. அதை வந்து இப்போ விட்டுட்டாங்க. இப்போ சவுதி அரேபியா, இந்த சவுதி அரேபியா வந்து இவங்க கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் மொத்த உலக முஸ்லீம் எல்லாமே சவுதிக்கு வந்து சேருவாங்க. இது வந்து சேர்றதுனால சவுதி அரேபியாவுக்கு இன்கம் எவ்வளோ வரும் பாருங்க. ஒரு ஆள் போய் அங்கே சாப்பிடணும், தங்கணும், பில்கிரிமேஜ் வந்து பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்தியாவிலேருந்து போகிறான்னு வச்சுங்களேன், ஒரு 20 நாளைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா ஒரு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா வந்து ஹஜ்ஜுக்கு. அப்புறம் உம்ரான்னு எடுத்தாச்சுன்னா 2-3 லட்ச ரூபா அப்படின்னு வாங்குறாங்கல்ல. இல்லை ஃப்ளைட்டு, தங்குற இடம், சாப்பாடு. அப்போ சவுதிக்கு வந்து இன்கம் நிறையா வருதில்ல. அப்புறம் வசதி வர வந்து நிறைய பேர் போகிறாங்க, முன்னோட லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க. அப்போ இதை வந்து யார் கைப்பற்றி வைக்கிறது? அப்போது ஈரான் கை ஓங்குச்சு அப்படின்னா சவுதி கீழே இறங்கிடும். அந்த மாதிரி. ஸோ பிரச்சனை வந்து அதிகாரம், பணம், அதிகாரம், அதுக்கப்புறம் தான் மதம். ஆனால் இந்த பிரச்சனை நடக்காமல் இருந்தாலும் சார் அதிக டூரிஸ்ட் வரதா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி வரும். அப்போ சவுதி வந்து வேணும்னு அதை கிரியேட் பண்ணுறாங்களா? அந்த பதற்றமான இல்லை சவுதியில் அங்கே இப்போ கிரியேட் பண்ணலை. அதாவது உலக முஸ்லீம்களுக்கு 5 கடமையில் கடைசி கடமையாக வசதி உள்ளவங்க ஒரு முறையாவது ஹஜ்ஜு பயணம் போயிட்டு வரணும். அது இல்லாமல் இடையில தேவைப்பட்டால் உம்ரான்னு சொல்லி, அதாவது பக்ரீத் பண்டிகை டைமில் போகிறது ஹஜ்ஜு, மற்ற நேரம் உம்ரா. இது போயிட்டு வரணும். நிறைய பேர் போகிறாங்க. பிரச்சனை வந்து சவுதியில் இல்லையே. சவுதியில் வந்து போராட்டம் அது பிரச்சனைலாம் இல்லையே. சவுதிக்கு எதிராக வந்து ஈரான் வந்து நேரடியாகவும் போர் தொடுக்கலையே.
ஹவுதிஸ் மூலமாக தானே பண்ணுறாங்க, ப்ராக்ஸி மூலமாக தானே பண்ணுறாங்க. அப்போ ப்ராக்ஸி மூலம் ஏன் பண்ணுறாங்க? இங்கே வந்து ஏமனில் ஹவுதிஸ் வந்து கை ஓங்குது. அப்போ கை ஓங்குச்சுன்னா நமக்கு இன்னும் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஆட்சியாளராக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து சவுதி அரேபியா எய்டு கொடுக்குறாங்க, ஃபீட் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் வந்து அமெரிக்காவோட அட்வைஸ். ஆனால் இப்போது இந்த ஹவுத்தீஸ் வந்து அங்கே இருக்கிறதுனால மட்டுமே சவுதி அரேபியாவுக்கு வேற என்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படின்றது இருக்குது சார்? குறிப்பாக எப்பவுமே த்ரெட்டு தானே, என்னைக்கு வேணாலும் அடிப்பான். இப்போ ஆனால் வந்து ஹவுத்தீஸ் வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தாங்க சார். ஆனால் இந்த நேரத்தில் வந்து ஹவுத்தீஸினுடைய மிசைல்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான வேலைகளை வந்து நடுவில் சவுதிகளும் பண்ணாங்கன்னு போது நாளைக்கு நம்மளை அட்டாக் பண்ணுவாங்கன்ற ஒரு பயத்தில் இருக்காங்களா அவங்க? ஏற்கனவே நடந்துச்சு, ஒரு போர் நடந்துச்சுல. ஓகே. ஹவுத்தீஸ்க்கும் சவுதி அரேபியாவுக்கும் போர் வந்து வருஷக்கணக்காக நடந்துச்சு. ஓகே. நடந்து அங்கே இருக்கிற ஆயில் இதெல்லாம் வந்து ரிஃபைனரிஸ்லாம் வந்து போட்டு தாக்குனாங்களே. அதுக்கப்புறம் தானே சவுதி அரேபியா இறங்கி வந்து ஹவுத்தீஸோட உட்காந்து பேசி ஓகே இனிமேல் நமக்குள்ள சண்டை வேண்டாம் அப்படின்னு பேசினாங்க. பேச்சுவார்த்தை நடந்தது. நடந்ததுக்கப்புறம் வந்து ஏமனில் அவங்களுக்கு ஒரு பெரிய இடம் கிடைச்சது. அப்போ ஹவுத்தீஸ் வந்து சவுதியை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களா சார் அந்த ஆயுத பலம், அந்த அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்? சவுதியை விட ஈரான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஈரானோட ப்ராக்ஸி தான் வந்து ஹவுத்தீஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சரி, சவுதி வந்து ஸ்ட்ராங்காக இல்லையான்னா சவுதியோட முதலாளி வந்து அமெரிக்கா, அவன் பெரிய ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதில் யார் என்ன ஸ்ட்ராங்குன்னு இல்லை. அவன் முதலாளி மேலே உட்காந்து வேடிக்கை பார்க்குறான். இங்கே வந்து மாற்றி மாற்றி அடிக்க சொல்கிறாங்க. அதாவது ஹவுத்தீஸும் சவுதியும் சண்டை போட்டாங்கன்னா சவுதியில் இருக்கிற ரிஃபைனரிஸ் அது மற்ற இடங்கள்லாம் அடிபடும். இங்கே வந்து ஏற்கனவே ஏமன்னு சொல்ல வேண்டியதில்லை, அடிபட்டு பிஞ்சு உடைஞ்சு கிடக்கு. அமெரிக்கா வந்து அடிக்கிறான், யூகே வந்து அடிக்கிறான், இஸ்ரேல் வந்து அடிக்கிறான், அடிபட்டு கிடக்காங்க. இதை இன்னும் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அங்கே சவுதினா இழக்கிறதுக்கு ஒன்று இருக்குது. இப்போ சவுதி வந்து திரும்பி ஈரான் பக்கம் அடிக்கிறான்னு வச்சுக்கலாம். அப்போ ஈரானுக்கு இழப்பு வரும். ஆனால் ஈரான் வந்து அங்கே பக்கத்தில் நின்று ஆயுதம் மட்டும் கொடுத்து வசதி கொடுத்து வேடிக்கை பார்க்குறான். தூரத்துலேருந்து அமெரிக்கா வந்து இவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வேடிக்கை பார்க்குறாங்க. அதனால் வந்து எப்போவுமே இழப்பு யாருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சில நேரத்தில் வந்து ஒரு வேட்டை நாய் இன்னொரு வேட்டை நாய் குதிரைச்சுன்னா இந்த நாய்களுக்கு தான் கடிப்பட்டு குதிரை சாகும். முதலாளி வந்து பார்த்து உட்காந்துருப்பாங்க. இப்போ நிலைமை அப்படித்தான். இப்போ வந்து என்னென்னா எப்படியும் ஷியா சன்னி முஸ்லீம் வந்து சேரவே விட மாட்டாங்க. அந்த ரீஜனில் மொத்தத்துக்கு பெட்ரோலியமே கிடையாது, இனி எல்லாம் டிப்ளீட் ஆகி போச்சு அப்படின்னா தூக்கி போட்டு போயிடுவாங்க. நீ எதுக்கடா தேவையில்லைன்னு சொல்லிட்டு. அல்லது இதுக்கு மாற்றாக வந்து வேறு எரிபொருள் வந்துருச்சு, இனிமேல் வந்து பெட்ரோலே தேவைப்படாது அப்படின்னா தூக்கி போட்டு போயிடுவாங்க. அது இருக்கிற அந்த இது இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து நீண்டுக்கிட்டே போகும். ஏன்னா சர்வைவல். அதில் வந்து என்ன சொன்னால் அங்கங்கே மதத்தை வந்து திணிச்சு வந்து பிரச்சனையை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னு சொல்கிறதுக்கு அப்படி. ஆனால் இப்போ சமீபத்தில் சவுதியும் பாகிஸ்தானும் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்காங்க. அது வந்து முக்கியமாக இஸ்ரேலுக்காகவா இல்லைனா ஈரானை வந்து தாக்குதறதுக்காக பண்ணியிருக்காங்களா சார்? ஈரானுக்காக. ஆமாம். அதாவது ஈரான் வந்து எப்போவுமே த்ரெட்டு தான். இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன நாடு, இஸ்ரேல் வந்து ஃப்ரெண்டு தானே. ஈரானை விட இஸ்ரேல் வந்து ஃப்ரெண்டு. ஈரானுக்கு அகேன்ஸ்டாக தான் இந்த ஒப்பந்தம். ஆனால் இப்போது சவுதி அரேபியாவினுடைய தற்பொழுது நிலைமையை பார்க்கும் பொழுது அந்த போர் இந்த மாதிரி செய்யக்கூடிய நிலைமையில் அவங்க இருக்காங்க. அவங்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது சார்? இல்லை, சவுதி பொருள் நல்லா தான் இருக்குது. ஏற்கனவே இப்போ வந்து 500 மில்லியன் அமெரிக்காவுக்கு கொடுக்குறதா ஒப்பந்தம் போட்டாங்க. இவங்க வந்து 1 ட்ரில்லியன் கொடுக்குறதுன்னா கத்தார் போட்டாங்க. 1.4 ட்ரில்லியன் யுஏஇ வந்து போட்டாங்க. அந்த 1.4 ட்ரில்லியனுக்கும் அப்புறம் ஏற்கனவே பேசுன சூடான் இருக்குல்ல, சூடான் கேப்சர் பண்ணுறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படி வச்சுக்கல. அதனால் சவுதி வந்து ஆயில் கீழேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஓகே, என்னென்னா ஆயில் வந்து இனிமேல் தேவைப்படாது, இல்லை கீழே ஆயில் இல்லை அப்படின்ற வரைக்கும் சவுதி வந்து இப்போ நல்லா தான் இருக்குது. என்ன யாராவது அடித்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ற பயத்தோடையே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், ஏன்னா நீ வந்து இஸ்லாமிக் கண்ட்ரி, இப்போ எந்த நாடாக இருக்கட்டும், இப்போ துருக்கியாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், ஹவுத்தீஸாக இருக்கட்டும், மெக்கா மதினா அடிக்க மாட்டாங்க. புனிதமான எல்லாருக்கும் புனிதமான இடம்ல அடிக்க மாட்டாங்க. மற்ற இடம்லாம் அடிப்பாங்க. அடித்தா என்ன ஆகும்? சவுதி வந்து வீணாக போயிருமே. ஆனால் இப்போ இறுதியாக நம்ம பார்க்கும்போது சார், இப்போ ஈரான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா எப்போ சவுதி வீழும் அப்படின்ற இதில்? இல்லை, ஈரானுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். அவன் அணு ஆயுதத்தை சோதனை பண்ணிட்டாங்கன்னா சவுதி இல்லை, மொத்த ரீஜனும் அவன் கைக்கு வந்துடும். அணு ஆயுத சோதனை பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அமெரிக்கா ஒன்றும் பண்ண முடியாது. எது அடித்தாலும் திருப்பி அடிப்பாங்க. அது வரைக்கும் வந்து இந்த விளையாட்டு வந்து கண்ணாமூச்சி விளையாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். எப்படி எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு வருஷம் 2 வருஷத்தில் வந்து சோதனை பண்ணிடுவாங்கன்னு தோணுது. பண்ணிட்டாங்கன்னா ஈரான் கை ஓங்கிடும். அப்போ என்ன ஆகும்? சவுதி அரேபியா வந்து படார்னு ஒப்பந்தம் போட்டிருக்காங்களே பாகிஸ்தானில், அவன்கிட்ட வந்து அணு ஆயுதத்தை வாங்கி ரெடியாக வச்சுருப்பான். என்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, ஒன் டைம் இருக்குது.
நீ டெவலப் பண்ணியிருக்க, நான் வாங்கியிருக்கேன், எல்லாம் ஒன்று தான். எந்த அணு ஆயுதம் வந்து வாங்கினா என்ன, டெவலப் பண்ண என்ன, 2 வெடிச்சா வீணாக போகும்ல, அந்த மாதிரி. சார், கடந்த மாதம் இஸ்ரேலுக்கும் காசாக்கும் இடையில் அந்த சீஸ் ஃபயர் அப்படின்றது வந்து அமெரிக்கா மூலமாக அமலாக இருந்தது. பட் அதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட 180க்கும் மேற்பட்ட சீஸ் ஃபயர் வயலேஷன் வந்து இஸ்ரேல் செஞ்சிருக்கிறதா வந்து காசா வந்து குற்றம் சாட்டுறாங்க. இப்போ தற்பொழுது இந்த இஸ்ரேல் மற்றும் காசா இடையிலான இந்த போர் அப்படின்றது வந்து எப்படி இருக்கு? லேட்டஸ்ட் அப்டேட் என்னவா இருக்கு சார்? இப்போ வந்து எப்படின்னா, சீஸ் ஃபயர் ஆனதுக்கு அப்புறம் வந்து நெதன்யாகு வந்து அதை அப்படியே கடைப்பிடிச்சாருன்னா அவர் மனிதர்கள் மாணிக்கம். அப்பேற்பட்ட ஆள் இல்லை அவர். ஓகே, அதனால் அவர் வந்து அதை மீறதுங்கிறது சகஜம். அவர் மீறி போனால் உடனே வந்து அவர் ட்ரம்ப்பு என்ன இப்படி போச்சு அப்படின்னு உடனே அங்கே சாங்ஷன் பண்ண போகிறாரா, நிறுத்த போகிறாரா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்ப்பா இப்படி பண்ண, இல்லை நாங்கள் அடிக்க போகிறேன், சரி ஓகே அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் அவங்க. அதனால் இந்த சீஸ்ஃபயருங்கிறது இஸ்ரேலுக்கு தேவைப்பட்ட சீஸ்ஃபயர். அதே மாதிரி இங்கே வந்து அங்கே மக்கள் வந்து செத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சாவுக்கு கொஞ்சம் கேப் விட்ருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு 150 பேருக்கு மேலே ஆல்ரெடி இவங்க அங்கங்கே குண்டை போட்டு இன்னும் போட்டு சாகடிச்சிட்டாங்க. இதெல்லாம் பரவாயில்லைங்க. ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்னென்னா, உங்களுக்கு வந்து ரஃபா கிராசிங் தெரியும். ஓகே, இந்த 356 ஸ்கொயர் கிலோமீட்டரில் ஒரு ரஃபா கிராசிங் இருக்குது. இந்த ரஃபா கிராசிங்கில் இவங்களோட ஹமாஸோட முக்கியமான விஷயமே டன்னல். ஓகே, டன்னலுக்கு உள்ள அங்கங்கே டன்னல் போயிட்டே இருக்கும். அதில் இந்த பக்கம் பூரா வந்து ஃபுல்லாக இடிபாடு பூரா இடித்து முடிச்சிட்டாங்களா. அதனால் டன்னலுக்கு வந்து குப்பையெல்லாம் எல்லாத்தையும் கட்டடத்தெல்லாம் எடுத்து பிச்சு போட்டு எடுத்து தூக்கி அங்கிட்டு அகற்றிட்டு அப்புறம் வந்து டன்னலுக்கு போக முடியாது. ஓகே, அந்த அளவுக்கு இந்த காசாவுக்கு உள்ளே வந்து டன்னல் என்ட்ரிங்கிறது வந்து ரேர். டன்னலோட அவுட் இருக்குல்ல, அது ரஃபா கிராசிங்கில் இருக்குது. இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு உள்ளேயும் இருக்குது. அதை வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த மாதிரி வந்து டன்னலை வந்து இப்படியெல்லாம் பண்ணதில் ஒரு டன்னலில் 200 பேருக்கு மேலே ஹமாஸோட வீரர்கள் உள்ளுக்குள்ள இருக்காங்க. ஓகே, அதோட எக்ஸிட் பாயிண்ட் இருக்குல்ல, அது வந்து ரஃபா கிராசிங்கில் இருக்குது. இப்போ ரஃபா கிராசிங் வந்து சீஸ்ஃபயர் ஆயிடுச்சு. அவங்க அந்த ரஃபா கிராசிங்கை வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா இஸ்ரேல் கண்ட்ரோலில் இருக்குது. இன்னும் வந்து முழுசாக அந்த எல்லோ லைனு, ரெட் லைனு, எல்லோ லைனு தாண்டி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரேன்னு சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 14 பேரில் இன்னும் ஒரு 9 பேர் இருக்குது, அதெல்லாம் திருப்பி கொடு, முழுசாக திருப்பி கொடு, அப்போ தான் நான் பண்ணுவோன்னு அதெல்லாம் அது ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் 200 பேருக்கு மேலே டன்னலுக்கு உள்ளே வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீரர்கள் தான். வீரர்கள் அப்படின்னா பசி பட்டினியாக இருந்துச்சுன்னா வீரம் எங்கே போகும்? இப்போ வந்து இந்த பக்கத்தில் வந்து திறந்து விட மாட்டாங்க இஸ்ரேல், வந்தால் ஷூட் பண்ணுவோன்றாங்க. இப்போ வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நெதன்யாஹுட்ட அப்படி பண்ணிடாத, நீ அப்படி பண்ணேன்னா சுற்றி இருக்கிற இஸ்லாமிக் நாடுகள் எல்லாமே நமக்கு அகென்ஸ்டாக வந்துடுவாங்க, அந்த 200 பேரை கொன்றாத அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறார். ஓகே, அப்புறம் இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்க, ஈஜிப்ட் வந்து வழக்கம் போல் சுற்றி ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை அவங்கள வந்து அந்த உயிர்களை வந்து கொன்றக்கூடாது, அவங்கள வந்து நீங்கள் வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, ஓகே நாங்கள் வந்து திறந்து விட்டுறோம், வெளியேற்றுறோம். அவங்க வந்து திருப்பி காசாவுக்கு போகக்கூடாது, எகிப்துக்குள்ளே போகட்டும், இல்லை ஜோர்டானுக்குள்ளே போகட்டும், இல்லை வேறு எங்கே வேணால் போகட்டும், காசாவுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டோம், காசாவுக்குள்ளே வெஸ்ட் பெங்கில் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னா உடனே வந்து அவர் எல்சிசி இருக்கார்ல, எகிப்து அதிபர், உடனே வாங்கப்பா நீங்கள்லாம் வாங்கப்பான்னு கூப்பிட போகிறாங்க. ஒரு ஆளை கூட நான் இங்கே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி ரொம்ப குறுக்கப்படுத்து கட்டை போட்டு உட்காந்துருக்காப்புல. அப்போ இந்த 200 பேருக்கான உயிர் இருக்குல்ல, இவங்க வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வெளியிடுறேன், நீ வந்து இது உள்ளே திரும்ப அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு. சரி பண்ணி பிடிச்சி உள்ளே ஜெயிலில் போட்டு வை அப்படின்னா அதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ இதுதான் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. ஆனால் இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தோமா சார், வெஸ்ட் பேங்கை வந்து இஸ்ரேலினுடைய இறையாண்மை பகுதியாக மாற்றுறதுக்கான ஒரு பில்லை வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஜெர்மனியாக இருக்கட்டும், பல ஐரோப்பிய நாடுகள், ஈவன் ட்ரம்ப்புமே கூட வெஸ்ட் பேங்க்ல வந்து கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதையும் மீறி இப்போ இஸ்ரேல் இந்த நடவடிக்கை எடுக்கிறத எப்படி பார்க்குறீங்க? அவங்க எடுத்தான் செய்வாங்க. ரொம்ப அதுக்கப்புறம் வந்து இது எடுத்ததுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது ஒரு ரூட்டில் வந்து ஈரான் திரும்பி அடி வாங்கினாங்கன்னா கை விடுவாங்க. அவ்வளோதான். அவங்களுடைய நோக்கம் வந்து உரண்டை இழுத்துகிட்டே இருக்கணும். ஆமாம், இப்போ வந்து அவங்களுடைய எக்கானமி படுபாதாளத்தில் இருக்குது, இஸ்ரேலோட எக்கானமி. அதை திரும்ப சரி பண்ணுறதுக்கு இங்கே சொல்லி அங்கே சொல்லி என்னத்தையாவது பண்ணணும். அப்போ இங்கேருந்து வந்து இந்த வளமும் அவங்களுக்கு கிடைக்கும்ல. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு.
மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.